ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விலாக்னு வந்து பார்க்கலாங்களா? இது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எடுத்ததும். அன்றைக்கி காலையிலேருந்து வந்து கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. மழை வர மாதிரியே தான் இருந்ததும். காலையில் ஒரு 7 மணி போலலாம் கரண்ட்டும் வேறு போயிடுச்சு. ஒரு 8 மணிக்கு மேலே திடீர்னு வந்து நல்லா தாங்க இருந்தது. புயல் காற்று மாரி டக்குன்னு வந்து காற்றடிக்க ஆரம்பிச்சிச்சு. நியூஸில் கூட வந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்துப்பீங்க. சென்னையிலலாம் வந்து சில இடங்களில் வந்து லைட்டாக மழை, அப்புறம் வந்து அந்த மெரினாலலாம் வந்து பார்த்திங்கன்னா சரியான காற்று, அந்த இது புழுதி காற்று மாரி வந்து அடிச்சிருக்குது. காலையிலேருந்து கிளைமேட் நல்லா தான் இருந்தது, மழை வர மாதிரியே தான் இருந்தது. பார்த்தா டக்குன்னு இவ்வளோ காற்று. பாப்பா காலையில் தாங்க நல்லா சுத்தமாக பெருக்கி விட்டுட்டு போனான். அதுக்குள்ளே ஃபுல்லாக குப்பை அடிச்சு இந்த ஒரு காற்றுலேயே. எப்பா செமையாக இருக்குங்க. இந்த ரெண்டில் ஒரு 3 நாளாகவே சொல்லிக்க முடியலைங்க, அந்தளவுக்கு வெயிலுங்க. ஏன் இவ்வளோ திடீர்னு இப்படி ஒரு காற்றுன்னு தெரியலீங்களே. ஐயோ எப்படி பறக்குது பாருங்களா, சாக்கு பறந்துச்சு. ஆனால் நல்லா இருக்கு, அழகாக இருக்குது, ஆசையாக இருக்குது. கரண்ட்டு வந்து ஒரு 7 மணி இருக்கும் போச்சுங்க. இன்னும் கரண்ட்டே வரல. மணி பார்த்திங்கன்னா 8:30 மணி ஆக போகுது. அடிக்கிற காற்றை பார்த்தா கரண்ட்டு வர்றது டவுட்டு தான் நினைக்கிறேன். அதனால் காலையிலே மோட்டர்லாம் ஃபுல் பண்ணி வச்சுட்டேன். புயல் காற்று மாரி அடிக்குதுங்க, புயல் காற்று மாரி அடிக்குது. மேலே இருக்கணும் போல் இருக்குங்க, ஆசையாக இருக்குது. சாதனா வெற்றி மேலே சூப்பராக இருக்கு, வாங்க. வெயிலே இல்லை, விடியாங்க அம்மே. ஓய் சாதனா, நீ வாடா. இது பாருங்க, தெரியுதுங்களா அவங்க இதில்? இப்போ பாருங்களேன், அப்படி செஞ்சதும் பார்க்குது பாருங்க. அங்கே நிற்கிற ஒன்று இங்கே இருக்கும், இல்லாட்டும் அவங்க வீட்டில் தாங்க இருக்கும். பார்க்குது பாருங்க. காலையிலே பிஸ்கட் போட்டாச்சு, அதனால தான் இப்போ திருப்பி போட மாட்டான்ட்டு வர மாட்டேங்குது. இல்லைன்னா உடையாந்துருக்கும். காலையில் சாப்பிட்லன்னா இந்நேரம் அடித்து பிடிச்சி உடையாரும். வரலாமா வேணாமான்னு யோசிக்குது. அம்மா அம்மா ஆனா என்னடா போட்டு வராங்க. போய் வரியா இல்லையா? அதனோட சிக்னலே தாங்க. இந்த மாதிரி செஞ்சேன்னா எங்கே இருந்தாலும் முடியாந்துடும். இது போல் காற்றடிச்சா கீழே இறங்க எப்படி தான் மனசு வரும் சொல்லுங்கள்? இறங்கிறதுக்கே மனசு இல்லை. ஆசையாக இருக்குங்க, மேலே இருக்கணும் போல். மழை வர வரைக்கும், கரண்ட் வர வரைக்கும் இப்படி இங்கே மேலே இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் தாங்க அந்தமாரி காற்று இருந்தது. அதுக்கப்புறம் வந்து காற்று இல்லை. மழையை வந்து அந்த காற்று வந்து களைச்சி விட்டுட்டு போயிடுச்சிங்க. மழை இல்லை, ஆனால் கரண்ட்டு கொஞ்சம் லேட்டாக தாங்க வந்துருந்தது. ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு 11 மணிக்கு மேலே தான் கரண்ட்டே வந்தது. அதுக்கப்புறம் பெருசாக நான் ஒன்றும் வீடியோஸ் எடுக்கலை. இது அன்றைக்கி ஈவினிங்காக ஒரு 4 மணி போல் தாங்க வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணினேன். வெற்றிக்குட்டி வந்து சுண்டல் தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான், பசிக்குதுன்னு சொல்லிட்டு. காலையில் வந்து சுண்டல் தான் வந்து வேக வச்சு காரக்குழம்பு வந்து வச்சுருந்தேன். அது ஸ்நாக்ஸுக்கும் அதே சுண்டல் தான் இன்றைக்கி. அதுதான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். லீவில் பசங்க வீட்டில் இருக்கிறனால 1 to 1 நாள் இல்லை 2 நாளைக்கு ஒரு வாட்டியாவது ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மெதுவடையும் சாம்பாரும் வந்து, அதாவது சாம்பார் வடை மாரி வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். மாவு அழிக்கிற டைம் தான், ஆனால் டக்குன்னு கரண்ட்டு போயிடுச்சுங்க. நான் அன்றைக்கி இந்த சாம்பார் ரெசிபி வந்து வீடியோ எடுக்கலான்ட்டு தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணினேன். ஆனால் கரண்ட்டு போயிடுச்சு. இந்த ஃபோனில் இருக்கிற டார்ச் வச்சு தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இதை நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தேன். ஒரு ஐயர் வீட்டில் வந்து அரைச்சி விட்ட சாம்பார் வந்து பண்ணியிருந்தாங்க. நான் வந்து சாம்பார் பொடி எப்போதுமே தனியாக இடித்து வச்சுருப்பேன். சாம்பார் பொடி எப்போதுமே போடுவேன். அவங்க
அவங்க வந்து தேங்காய் வந்து சேர்த்துருந்தாங்க. சரி இன்றைக்கி அவங்க சொன்ன மெத்தடில் வந்து நம்ம இன்றைக்கி பண்ணலாமே அப்படின்ட்டு தாங்க ரெடி பண்ணேன். வீடியோ எடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணினேன். நேரம் என்னமோ தெரில கரண்ட்டு போயிடுச்சு. நாம் ஒன்று நினச்சி ஸ்டார்ட் பண்ணோன்னா அது ஒன்று நடக்குது. கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு. இருந்தாலும் அந்த ஃபோனில் இருக்கிற லைட்டு வெளிச்சத்தில் வச்சு தாங்க வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நான் சாம்பார் பொடி இடிக்கும்போது எப்போதுமே வந்து மல்லி, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், 4 மிளகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தான் எப்போதும் இடிப்பேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா உளுத்தம் பருப்பு வந்து சேர்த்துருந்தாங்க. அது கூடவே வந்து உடனே செய்கிற மாரி இருந்தோம்னா அந்த தேங்காயும் அது கூடவே வறுத்துட்டு அரைச்சிக்கிறாங்க. சரி அந்த மெத்தடில் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுமேன்னு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். நான் எப்போதுமே சாம்பாருக்கு வந்து தேங்காய்லாம் அரைச்சி விட்டது கிடையாதுங்க. இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு வந்து சொல்லுவாங்க, தேங்காய் அரைச்சி விட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்குன்னு வந்து சொல்லுவாங்க. நான் ட்ரை பண்ணதே இல்லை. சரி இந்த டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமே தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணினேன். நம்ம நேரம் பார்த்திங்கன்னா அப்படி ஆயிடுச்சு இன்றைக்கி. சரி எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருப்போம். கரண்ட் வந்தால் வந்து அப்படியே அரைச்சி விட்டுக்கலான்ட்டு தான் வந்து பொடிக்கு அதை ரெடி பண்ணிவிட்டு தேங்காய் வந்து பல்ஸ் மோடில் போட்டுட்டு தான் வந்து அதை வறுக்கணுங்கிறனால அது மிக்ஸி ஜாரில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பருப்பு வந்து முன்னாடியே வேக வச்சுட்டேன். அது கொஞ்சம் லைட்டாக வந்து நல்லாவே அதை வெந்துருச்சு, மசிஞ்ச மாரி ஆகிடுச்சு. கடைசியாக தான் பருப்பு வந்து சாம்பாரில் சேர்க்கணும். நானும் வெயிட் பண்ணி பார்த்துங்க கரண்ட் வர மாரி வந்து தெரியல. அதுக்கப்புறம் வந்து சாம்பார்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதாவது காயெல்லாம் கால்வாசி வெந்துருச்சு. இருந்தாலும் சரி ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்துட்டேன். கரண்ட் வந்ததுக்கப்புறமா வேணால் நம்ம பொடி அந்த தேங்காய்லாம் அரைச்சி விட்டுக்கலான்ட்டு கீழே இறங்கி வந்துட்டு வெற்றிக்குட்டி கீழ் வீட்டில் ஆள் இல்லைன்னா கீழே பால் வந்து விளையாடுவாங்க. சரி நான் சாதனாவும் கீழே வந்துட்டோம். அப்படியே பெருக்கி வெட்டிட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாடலாமேன்ட்டு. ஆனால் 3 நாளாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு வெயில் ஜாஸ்தியாக இருந்ததுங்க. வீட்டுக்குள்ளே வந்து இருக்கவே முடியல. ரொம்ப அனல் இறங்கிட்டு இருந்தது. சுத்தமாக ஃபேனே ஓடாத மாரி தாங்க இருந்தது. அந்த அளவுக்கு வெயில் தாங்கலை. ஆனால் காலையிலேருந்து கிளைமேட் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஆனால் மழை வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். மழை தாங்க வரவே இல்லை. அடிக்கிற வெயிலுக்கு செடிக்கெலாம் 2 வேளை தண்ணி விட்டால் தாங்க வந்து நல்லா இருக்குது. இல்லாட்டினா அப்படியே ஒரு மாதிரி வாடி போன மாதிரி ஆகிடுது. பெருக்கி விட்டுட்டு தண்ணிலாம் விட்டுட்டு பசங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் மேலே போயாச்சுங்க. கரண்ட்டு வர மாரி தெரியல. அப்புறம் வந்து மாவு அரைச்சதும் ஒரு மாதிரி நீத்து போன மாதிரி ஆகிடுங்கிறனால சரி கரண்ட் வரலனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி வந்து எப்போதும் போல் வந்து சாம்பார் வச்சு வடை போட்டு நம்ம அதில் ஊற வச்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு மேலே வந்தாச்சு. சாம்பார் எப்போதுமே நான் வந்து எப்படி வைப்பேனோ அதே மெத்தடில் தாங்க அப்புறம் வந்து வச்சாச்சு. அந்த வறுத்த பொடி எடுத்து பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். தேங்காய் அப்படியே இருக்கட்டுன்ட்டு வச்சுட்டேன். நைட்டு வேணும்னா வந்து தோசைக்கு வந்து சட்னி கொஞ்சமாக அரைச்சிக்கலான்ட்டு இருக்கிறேன். நான் இன்றைக்கி சாம்பார் கொஞ்சம் சேர்த்தே தான் வச்சுருந்தேன். ஏன்னா நைட்டுக்கு மாவு வாங்கிட்டு வர சொல்லிவிட்டேன். இட்லியோ தோசை எது வேணாலும் ஊற்றிக்கலாம். இப்போ சாம்பார் சேர்த்து வச்சுட்டோம்னா வடைக்கும் சாப்பிட்டுக்கலாம், நைட்டு டிஃபனுக்கும் வச்சுக்கலாம்னு பிளான் பண்ணி தாங்க நான் இது ஸ்டார்ட் பண்ணது. இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தோம்னா மாவும் கொஞ்சம் நீத்து போன மாதிரி ஆயிருக்கும். இதுக்கே மாவு ஒரு மாதிரியே தான் இருந்தது. அப்புறம் இதுக்கு மேலே வச்சுருந்தா சரிப்பட்டு வராதுன்ட்டு கரண்ட் இல்லைனாலும் பரவாயில்லன்ட்டு லைட்டு வெளிச்சத்துலேயே தான் வீடியோ எடுத்துக்கிட்டு நான் வடை போட்டுட்டு இருந்தேன். ஆனால் நான் போட்டுட்டு இருக்கும்போதே நினச்சிட்டு இருந்தேங்க எல்லா வேலையும் முடிக்கவும் கரண்ட் வரும் கரெக்டாக இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். சேம் அதேமாரி தாங்க வடைலாம் போட்டு முடிக்க போகிற ஸ்டேஜில் கரண்ட்டு வந்துருச்சு. மாவு அரைச்சிட்டு சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் சேர்ந்துருந்துங்க. அதையும் வந்து விளக்கி வச்சுட்டேன். சரி பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டே தான் இருந்தேன். நைட்டு வேலை இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப சிம்பிள் தாங்க, ஈஸியாக முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி. மாவு வாங்கிட்டு வந்தாங்கன்னா இந்த சாம்பார் திருப்பி சூடு பண்ணி எதை கேட்குறாங்களோ இட்லியோ தோசையை கேட்டாங்கன்னா ஊற்றி கொடுக்க வேண்டியதான். இன்றைக்கி வந்து வேலை கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து முடிச்சிட்டேன். இப்படி பிளான் பண்ணதுனால ஈஸியாக போயிடுச்சு எனக்கு. அம்மா எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் தான் வரும்னு நினச்சேன். அதே மாரி கலந்து வந்துச்சு. நீ லக்கி பாய் தான், நீ லக்கி பாய் தான். போய் சாப்பிடு போ. ஆறட்டுமா? போட்டு உடைச்சிடாத, இறங்கு கீழே இறங்கு. அரைச்சி விட்டு சாதனா வா. அம்மா நாளைக்கு நாளைக்கு செய்றேன். இஞ்சி இல்ல. அதான் நாளைக்கு இஞ்சி இல்லாம செய்ய முடியாது. ஓ 65ஆ? சரி நாளைக்கு 65 போட்டு தரேன். நாளைக்கு 65. என்ன மீல் மேக்கர் 65 தானே வேணும்? அம்மா போட்டு தரேன்.
பசங்களுக்கு இந்த சாம்பார் வடைனாலே ரொம்ப பிடிக்குதுங்க. அதனாலே வந்து இப்போ வந்து செய்கிறேன். முன்னாடிலாம் இட்லிக்கு ஊற வைக்கும்போது ஒரு கைப்பிடி உளுந்த எக்ஸ்ட்ராவே ஊற வச்சுருவோம். ஒரு நாளைக்கு கஞ்சி, இன்னொரு தடவை இட்லிக்கு ஊற வைக்கும்போது இதுமாரி வந்து வடை வந்து போட்டு கொடுத்துட்றது. இன்றைக்கி வேலை மெனக்கிட்டு சாம்பார் வச்சு சாம்பார் வடை மாரி சாப்பிட்லான்னு பிளான் பண்ணி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பசங்களுக்கு இன்றைக்கி வந்து செஞ்சு கொடுத்தாச்சு. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி நல்லா சாப்பிட்டாங்க. வடை கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக தாங்க வந்து போட்டிருந்தேன். சாம்பாருக்கும் காய் எதுவும் ரொம்ப கிடையாதுங்க. ஒரு வதங்கி போன முள்ளங்கியும், கேரட்டு, உருளைக்கிழங்கு இது மாரி தான் போட்டு தான் சாம்பார் வச்சுருந்தேன். எண்ணெய் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. இந்த சுட சுட சாம்பார் வடைக்கு நல்லா சூடாக ஒரு டீயோ, காஃபியோ போட்டு குடித்தா செம்மையாக இருக்கும். நான் அப்படி தாங்க சாம்பார் வடை சாப்பிட்ட உடனே ஒரு சூடாக ஒரு டீ போட்டு குடித்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. பசங்க நல்லா திருப்தியாக நல்லா சாப்பிட்டாங்க. ஆறிச்சடி சூடாக தான் இருக்கா? நல்லா இருக்கா? டேஸ்ட் நல்லா இருக்காடி? தேங்க்யூ. சூடாக இருக்குனால காரமாக இருக்குது, அவ்வளோதான். இந்த ஃபேன் போட வேண்டியதானடி, வேர்க்குதுல்ல தம்பி கிட்டக்கு. கிட்டக்க உட்காந்துக்கோ, சூடு ஆறிடும். இந்த ஃபேன் கிட்ட உட்காந்துக்கோ, சூடு ஆறிடும். பொறுமையாக சாப்பிடு. இன்னொன்று எடுத்துன்னு வரேன். நான் ஃபேஸ்புக்கில் பார்த்து அந்த சாம்பார் ரெசிபி தான் ஷேர் பண்ணலான்ட்டு இருந்தேன். அது ஐயர் வீட்டு ஸ்பெஷல், அது அரைச்சி விட்டு சாம்பார்னு வந்து சொன்னாங்க. சரி, இன்றைக்கி அதுமாரி ட்ரை பண்ணலாம் தான் நினச்சி ஸ்டார்ட் பண்ணது. கண்டிப்பாக நான் அது இன்னொரு வாட்டி வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் அதுக்கப்புறம் ரெசிபியை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி மார்னிங் அப்புறம் என்னுடைய ஈவினிங் ரொட்டீன் விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு விலாகு தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே அந்த ஹைடும் வந்து கொடுத்துருங்க. நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் வந்து பார்க்கலாம்.